கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திருதய பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இயேசுவின் இதயம் அன்பின் இதயம். இயேசுவின் முகம் கடவுளின் அன்பு முகம். அந்த இதயத்திலிருந்து ஓடி வருகின்ற தண்ணீரும் இரத்தமும் நம் மீது தெளிக்கப்பட வேண்டும். நாம் புது படைப்பாக மாற வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்தது போல இயேசுவின் இதயத்திலிருந்து ஓடி வந்து விழுகின்ற தண்ணீரும் இரத்தமும் நம்மை நிரப்ப வேண்டும். இன்றைய இறைவாக்கில் ஆண்டவர் சுமை சுமந்து சொந்திருப்போரே என்னிடம் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். இயேசுவோடு ஒருவர் நடந்து போகின்ற போது சுமைகள் எளிதாக இருக்கின்றன. ஆனால் இயேசுவின் பிரசன்னம் இல்லாமல், இயேசுவோடு நடக்க ஆசை இல்லாமல், இயேசுவோடு பயணம் செய்ய விருப்பம் இல்லாமல், தன்னிஷ்டம் போல தன்னுடைய பலத்தை மட்டுமே நம்பி, தன்னுடைய சக்தியையும் பணபலத்தையும் பொருளையும் நம்பி ஒருவர் நடப்பாரானால் அவர் மேலே செல்வதற்கு ஆசைப்படலாம். ஆனால் பாபில் கோபுரம் உடைந்தது போல பல்வேறு துன்பங்களால் அவர் பீடிக்கப்படுவார். ஆனால் கீழே இறங்கி தன்னையே தாழ்த்தி கொண்டு இயேசுவோடு நடக்கின்ற போது, இயேசுவின் பிரசன்னத்திற்கு வந்து நிற்கின்ற போது, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இயேசுவின் திருதயம் நம்மை வழிநடத்துகிறது. எனவே அவரிடமிருந்து இன்று அழைப்பு வருகிறது, வாருங்கள், என் நுகம் எளிது, நீங்கள் கடினப்பட்டு சுமை சுமந்து வாரங்களை தாங்கிக் கொண்டு போய்கொண்டிருக்கிறீர்கள், வாருங்கள், வந்து சற்று இளைப்பாருங்கள். சற்று இளைப்பாரி இங்கே அமர்ந்து விட்டு செல்லுங்கள். என்னிடம் இருக்கின்ற தண்ணீரை சுவைத்து விட்டு செல்லுங்கள். யாராவது தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும் என்று சொல்லுகிறார். எஸ்ஐயா இறைவாக்கினர் சொல்லுகின்ற போது, தாகமாயிருப்பவர்கள் என்னிடமிருந்து பருகட்டும், பசியோடு இருப்பவர்கள் என்னிடம் வரட்டும் என்கிறார். பசியோடும் தாகத்தோடும் நாம் அலைந்து திரிந்து விழுந்து விடாமல் இயேசுவிடம் வர அழைக்கப்படுகிறோம். அந்த இதயம் அன்பு இதயம். அந்த இதயம் எப்பேற்பட்ட தவறுகள் நிறைந்த ஊதாரி மைந்தனையும் கட்டி அணைத்து முத்தமிடுகின்ற ஒரு இதயம். பயணம் செய்கின்ற போது அடிபட்டு கிடக்கின்ற எந்த ஒரு இனத்தை சார்ந்த மனிதனையும் என் அயலான் என்று தொடுகின்ற ஒரு இதயம். அந்த இதயம் நமக்காக காத்திருக்கிறது. இன்றும் நம்மை கூப்பிடுகிறது, வாருங்கள், சற்று இளைப்பாருங்கள், தனிமையானது ஒரு இடத்திற்கு வாருங்கள், சற்று இளைப்பாருங்கள், அமர்ந்து ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். எனவே இயேசுவோடு தனிமையான இடத்திற்கு சென்று அமர்ந்து நம் பாரங்களையெல்லாம் அவருடைய தோள் மீது இறக்கி வைத்துவிட்டு சந்தோஷமாக எந்தவித பாரமும் இன்றி நடக்க இன்றைய நாளில் கற்றுக்கொள்வோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உமது இதயம் அவ்வளவு அன்பான இதயம். எங்களை அரவணைக்கிறீர். உமது அருள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய அருளை நம்பி உமது இதயத்திலிருந்து ஓடி விழுகின்ற தண்ணீரும் இரத்தமும் எங்கள் தாகத்தை தணித்து எங்கள் வளமையாய் எங்களை மாற்றுவதாக. அனைவரையே அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக
இடைவிடாது பிறந்து பேசும்.